Hi friends, welcome to RamAnis Atrocities. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட்டடு கொண்டாடு. எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன் இன்றைக்கி ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கைவிட்டு எண்ணக்கூடிய நாட்களில் தான் தீபாவளி ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. தீபாவளினாலே நமக்கு ஞாபகம் வர்றது பட்டாசும் பலகாரமும் தான். ஸோ தீபாவளிக்கான பலகாரங்களை தான் நாம் இனிமேல் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அப்படி தீபாவளி பலகாரம் பார்க்கக்கூடிய வரிசையில் முதல்ல இருக்கிறது குலோப் ஜாமுன் தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நான் 2 பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவை நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு அரை கிளாஸ் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததும் குலோப் ஜாமுன் மாவும் அந்த பாலும் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி சேர்த்துட வேண்டாம், இல்லைனா கொலன்னு ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு பால் எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை லைட்டாக தெளித்து பேசிங்க, உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். பால் ஏன் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் பால் சேர்த்துருக்கோம். பால் இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனல் விட்டுறலாம். நான் பால் கொஞ்சம் சேர்த்தா டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக தான் பால் சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நம்ம இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்போ லைட்டாக நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை அப்படியே விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மாவை எடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் மாவை தொட்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நாம் குட்டி குட்டி உருண்டைங்களாக திரட்டி எடுத்துக்குவோம். குலோப் ஜாமுன் மாவு அந்த உருண்டை திரட்டும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா எண்ணெயில் பொரிக்கும் போது உங்களுக்கு வெடிப்பு விட்டது மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப வெடிப்பு வராது. குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு உருண்டையெல்லாம் திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது குலோப் ஜாமுன் பொரித்து ஊற வைக்கிறதுக்கு தேவையான சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்குவோம். சக்கரைப்பாகுக்கு மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 பாக்கெட் குலோப் ஜாமுன், அதாவது 200 கிராம் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 300 கிராம் சுகர் சேருங்க, போதுமானது. ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். இது நார்மலான சுகரு கரெக்டாக இருக்கும். 300 கிராம் சுகருக்கு 300 ml தண்ணி சேர்த்துட்டு கூடவே 2-3 ஏலக்காயை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு பக்கம் ஃபுல் ஃப்ளேமில் அது பாட்டில் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். சக்கரைப்பாகு இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு. இப்போ கம்பி பதம் பார்க்கலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ நல்லா கொதிக்க விடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே கம்பி பதம் கிடச்சிரும். கம்பி பதம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன். குலோப் ஜாமுனுக்கு தேவையான கம்பி பதம் நான் பார்த்துட்டேன், எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதை வீடியோவில் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கம்பி பதம் பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பொரிச்செடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்யோ இல்லை டால்டாவில் பொரிக்கிறனாலும் பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் மிதமான சூடு ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இருக்கும்போதே நம்ம திரட்டி வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாம் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ரொம்ப கிளறாமல் அப்படியே மேலோட்டமாக அப்படியே திரட்டி விடுறது மாதிரி நீங்கள் அப்பப்போ உருட்டி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் கூட்டி வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு உள்ள மாவு எல்லாமே நல்லா வெந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் நமக்கு கிடைக்கும். குலோப் ஜாமுன் எல்லாம் பார்த்தீங்களா, நம்ம சேர்க்கும் போது என்ன சைஸ் இருந்தது, இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சைஸு நல்லா பெருசாகிக்கிட்டே வருது. இது உங்களுக்கு லைட்டாக வெடிப்பு விட்டது மாதிரி தெரியும். ஆனால் உங்களுக்கு சக்கரைப்பாகு எல்லாம் ஊறி வரும்போது உங்களுக்கு அந்த வெடிப்பே தெரியாது. சூப்பராக குலோப் ஜாமுன் ரெடி ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம குலோப் ஜாமுனை பரட்டி விட்டுக்கலாம். குலோப் ஜாமுன் எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நாம் இந்த எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் குலோப் ஜாமுனை.
அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். முன்னே இருந்த விட இப்போ குலோப் ஜாமுன் பார்த்திங்களா எவ்வளோ தூரம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நமக்கு குலோப் ஜாமுனுக்கு உள்ள மாவாக இல்லாமல் உள்ளேயும் வெளியிலையும் நல்லா வெந்து நமக்கு சூப்பரான குலோப் ஜாமுனாக வரும். அதுக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே பக்கமே விட்டுறாதீங்க, கருக ஆரம்பிச்சிடும். ஸோ பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலராக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குலோப் ஜாமுன் கலர் சேஞ்ச் ஆகி எப்படி ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ப்ரௌனில் நமக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா? குலோப் ஜாமுன் எல்லாம் ஒன்று போல் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து குலோப் ஜாமுன்களை எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். பொரிச்சு எடுத்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்குவோம். இது மாதிரி எல்லா குலோப் ஜாமுனையுமே நாம் பொரிச்சு எடுத்துக்குவோம். எல்லா குலோப் ஜாமுனையுமே பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? சேர்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் தான் ஊறி வந்திருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணினா சக்கரை பாகில் குலோப் ஜாமுன் நல்லா ஊறி வரும். ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த குலோப் ஜாமுனை பார்க்குறேன். சக்கரை பாகில் ஊறிட்டு எவ்வளோ ஒரு சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக செம்ம சாஃப்டாக சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டோம். இந்த குலோப் ஜாமுனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தீபாவளி பலகாரங்களை நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இன்னும் ஒரு சூப்பரான தீபாவளி பலகார வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.